2024 5ஆம் மாதம் 7ஆம் தேதி ஆந்திராவில் கூடிய நெல்லூர் பகுதியில் ஒரு 3 இளைஞர்களுக்கு புதையல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்குதுங்க. அதை வந்து ஊர் மக்களே சேர்ந்து போலீஸில் போட்டு கொடுத்துட்டாங்க. அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? என்னன்னு சொல்லி கேட்டோம்னா 2024 5ஆம் மாதம் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆந்திர நெல்லூரில் 3 தேன் எடுக்கிற இளைஞர்கள் வந்து அவங்க குடும்பமே தேன் எடுத்து பிழப்பு நடத்துறவங்க தான். நடத்துகிற குடும்பம் கூட இல்லை, அதுக்கும் கீழே ஒரு ஏழ்மையான குடும்பம் தான். அவங்க என்ன பண்ணுறாங்க, காட்டில் போய் தேன் எடுக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாமி, ஒரு பழமையான கோயில், பாறையெல்லாம் இருக்கக்கூடிய பதில் ஒரு கோயில் இருக்கும். இவங்க ரொம்ப உயரமான மரத்து மேலே ஏறி தேன் எடுக்கும்போது அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இந்த பாறை சந்து ஊர் விட்டு வந்துருக்குமா பாறை. அந்த பாறை சந்து சம்திங் ஏதோ வித்தியாசமாக மின்ற மாதிரி இருந்திருக்குது. அவங்க கீழே இறங்கி வந்து கலந்துக்கிட்டே பேசிக்கிறாங்க. ஒருவேளை புதையல் இதே இருக்க மாட்டேன், ஏதோ கம்முன்னு போய் காட்டுக்குள்ளே எவன் அதுவும் பாறைக்குள்ளே போய் புதையல் வைக்கிறானா. இதுவே ரொம்ப பழைய கோயில், ரொம்ப ஒரு யாருமே வராத கோயில். இங்கே யாரையா புதையல் வைக்க போகிறான்ட்டு இல்லையா போய் பார்க்கலான்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு குடத்துக்குள்ளோட வந்து பார்த்தீங்கன்னா தங்க காசுகள், தங்க நகைகள்லாம் கிடச்சிருக்குது. இவங்க அதை எடுத்துகிட்டு வந்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த 3 இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் யாரோ தொலைவி கண்டுபிடிச்சி போய் நகைக்கடைக்கிட்ட பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி புதையல் கிடச்சிருக்குது, நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோம், எங்களுக்கு பணமாக மாற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு புதையல் கிடச்சதில் என்ன கிடச்சின்னு சொல்லிட்டிங்கன்னா 900 தங்க காசுகள், 1 இன்ச்சு சைஸுக்கும் உள்ளடிக்கக்கூடிய தங்க காசுகள் ஒரு 900 கிடச்சிருக்குது. அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய தங்க காயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 கிடச்சிருக்குது. 990 தங்க காயின். அது மட்டும் இல்லாமல் ஒரு 1/2 கிலோ சைஸில் ஒரு தங்க நகை, ஒரு சின்ன சின்ன நகையெல்லாம் சாமி நகை சம்மந்தப்பட்டதெல்லாம் கிடச்சிருக்குது. இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இது பண்ணிக்கிறாங்க, விற்றுட்டு பணமாக மாற்றிக்கிறாங்க. பணமாக மாற்றி என்ன பண்ணிக்கிறாங்க, 3 பேரும் நாம் இனிமேல் தேன் எடுத்து பழக்கம் நடத்தணும்னு அவசியமே இல்லைப்பா, நாம் என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, ஆளாக கார் ஓட்ட போய் கற்றுக்குறாங்க, டிரைவிங் கற்றுக்குறாங்க. டிரைவிங் கற்றுக்கிட்டு ஆளுக்கு சொந்தமாக ஆளுக்கு ஒரு கார் வாங்கி வச்சுட்டாங்க. வீட்டில் கார் வாங்கி வச்சுட்டாங்க. ஊருக்குள்ள நம்ம யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம சும்மா இருக்கணும்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஆட்டோ வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஆட்டோ ஓட்டி பழக்கம் நடத்துகிற மாதிரி. ஊருக்காரவங்கெல்லாம் அது ரொம்ப ஒரு சர்வ சாதாரணமான ஒரு கிராமம். ஒன்றும் ஆடம்பர வசதியில் எதுவுமே கிடையாது. அந்த ஊருக்காரங்களாம் ரொம்ப நல்லவங்களா, என்னடா இது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, இவங்களே தேன் எடுத்து தான் பழக்கம் நடத்துனாங்க. தேன் எடுத்துறவனுக்கு ஒரு நாளைக்கு வருமானமே இவங்க நம்பூர் சைடில் 200 தான். இவனுங்க 3 பேர் வருமானம் ஏற்றினாலே ஒரு நாளைக்கு 600 தான் வரும். இவனுங்க திடீர்னு கார் வாங்குறானுங்க, ஆட்டோ வாங்குறானுங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்லிட்டு ஊரே அவங்க பொழப்பு விட்டுட்டு இவங்க பின்னாடி சுற்றிருக்கிறாங்க. இதுக்குள்ள பின்னாடி ஏதோ மர்மம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தொலைவை கண்டுபிடிச்சி பார்த்துருக்காங்க. இவங்ககிட்ட ஒன்றும் கறக்க முடியல. இவனுங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் தண்ணி வாங்கி கொடுத்து, சாராயம் வாங்கி கொடுத்து, சாராயம் ஊற்றி கொடுத்து மனசை மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுத்துக்கிறாங்க. நான்லாம் உனக்கு ரொம்ப நல்லவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வேஷம் போட்டு கேட்டுக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்க, அந்த ஊர் மக்கள்லாம் கேட்டுக்கோ. அந்த 3 இளைஞர்கள் சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்களாம் லோன் வாங்கணும், நாங்கள் வந்து எங்கள் சொந்தக்காரங்க செத்து போயிட்டாங்க, சொந்தக்காரங்க கிட்டேருந்து பணம் வந்துச்சுன்னு இருக்கிறாங்க. இவங்க என்ன இருக்கிறாங்க, ஏயா போய் சொல்கிற, உன் குடும்பத்தாளங்களாம் இங்கே தாயா இருக்கிறாங்க, அவங்களும் உன்ன மாதிரி தேன் எடுத்தாயா புழக்கம் நடத்துகிறாங்க, என்னையா எங்கேயா இருந்து வச்சு காசு சொல்லுங்கயா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இவங்க எதுவும் சொல்லலை. அப்புறமேட்டு மனசை வற்புறுத்தி கேட்கும். ஒருத்த மட்டும் சொல்லிக்கிறாப்புல ஒரு ஆள்கிட்ட என்னன்னு சொல்லியிருக்காரு, ஆமாம் இந்த மாதிரி புதையல் எடுத்தோம், அதை வந்து நாங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டோன்ட்டு. அவன் நேராக போலீஸில் போய் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். போலீஸ்கார் எங்கள் ஊருக்கார 3 பசங்க என்ன பண்ணிடுறாங்க, புதையல் எடுத்துட்டானுங்க, புதையல் எடுத்து அவங்களே சாப்பிட்டானுங்க, அரசாங்கத்தை ஏமாற்றிட்டானுங்க அப்படி இப்படின்னு இருக்கிறாங்க. போலீஸ் வந்து விசாரிச்சிருக்கிறாங்க என்ன ஏன்ட்டு. அவனுக்கு என்னன்றாங்க, தேன் எடுக்கிறவங்களாம் அந்த 3 பசங்க, ஐயா இவங்க சொல்கிறது பொய், நாங்கள் வந்து புதையெல்லாம் எடுக்கலை, நாங்கள் வந்து பேங்கில் லோன் வாங்கணுன்னாராம். உடனே போலீஸ்காரங்க கேட்டாங்களாம், ஏயா லோன் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு வசரம் வந்து ஏதோ ஒரு ப்ராஃபிட் காட்டுவாங்க, நீயே தேன் தான் எடுக்கிற, நீ என்ன இந்த மலையை காமிச்சு இந்த மலை ஏன் மலை, இந்த காடு ஏன் காடுன்னு சொல்லி லோன் வாங்கினியா, ஏயா போய் பேசுகிறேன்னு சொல்லி அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, போலீஸ் ட்ரீட்மெண்ட்டு. அப்புறமேட்டு சொல்லிக்கிறாங்க, ஆமாம் நாங்கள் புதையல் தான் எடுத்தோம் அப்படின்ட்டு. உடனே அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, விவரம்லாம் கேட்டுட்டு அந்த நகைக்கடையை பிடிச்சிட்டு அந்த பணத்தெல்லாம் அந்த நகையெல்லாம் பறிமுதல் பண்ணிக்கிட்டு, இவனுங்க கிட்ட இருக்கிற கார் ஆட்டோலாம் பறிமுதல் பண்ணிக்கிட்டு, மீதி உங்கள் கையில் தான் வச்சுக்கிறீங்களா, ஆமாங்க ஐயா ஒரு 16 லட்சம் வச்சுருக்கிறேன், சரி கொடுங்கன்னு சொல்லி அதையும் பறிமுதல் பண்ணிக்கிட்டு விட்டுட்டாங்க. அப்புறமேட்டு கேட்டிருக்கிறாங்க, சரி இதெல்லாம் ஏதோ ஒரு குடத்துல வந்துச்சுன்னு சொன்னீங்களா, அந்த குடம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எங்கள் ஊர் ஏரியில் தூக்கி போட்டோங்க ஏன்னாங்களாம். சரி எங்கன்னு இடம் காட்ட முடியுமா, ஐயா அது ரொம்ப ஆழமான ஏரியா, அவங்களாம் யாரும் போக முடியாதுன்னாங்களாம். அப்படியாக்குன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஸ்கூபா டைவர்ஸை கூப்பிட்டு வந்துருக்கிறாங்க. ஸ்கூபா டைவர்ஸ்னால் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அரசாங்கத்துக்குன்னு சொந்தமாக ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, ஆழ்கடல் ஆராய்ச்சியாளர்கள், அவங்கள ஒரு 10 பேரை கூப்பிட்டு வந்து, கண்ணு இந்த மாதிரி இவனுக்கு ஏதாவது தங்க புதையல் எடுத்தானுங்க, குடத்தை தூக்கி உள்ளாடி போட்டாங்கன்னா உள்ளே இறங்கி எடுத்து கொடுங்கன்னு சொல்லவும், அவங்க ஒரு 10 பேர் உள்ளே இறங்கி தெரிவிக்கிறாங்க. ஆழ்கடல்லே இறங்கி நீச்சல் அடிக்கிறவங்க இந்த 50 அடி ஆழக்கிற ஏரியில் இறங்கி நீச்சல் அடிக்க மாட்டாங்களா, ஸ்கூபா டைவர்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கி பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அந்த குடத்தை. அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த இளைஞர்கள் வந்து இன்றைக்கி ஜெயிலில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, நம்ம எது செஞ்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காலை வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாக போகுதுன்னு வடிவேலு சொல்கிற மாதிரி அந்த இளைஞர்கள் மாட்டிக்கிட்டாங்க.